எம்எல்பினுடைய அட்வான்ஸ்ட் வெர்ஷன்ல தான் ஒர்க் ஆகும். விச் மீன்ஸ் எல்லாத்துலேயுமே ஹிடன் லேயர்ஸ் இருக்கும். ஹிடன் லேயர்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும்? இங்க பாத்தீங்கன்னா போன கேஸ்ல வந்து வெறும் இன்புட்டு வெயிட் மட்டும் பாஸ் பண்ணோம். பட் இங்க வந்து ஒரு அடிஷ்னலா லேயர். இந்த லேயர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் லேயர்ஸ் ஆட் பண்ணலாம். த மோர் லேயர்ஸ் யூ வில் ஆட், த மோர் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் பேட்டர்ன்ஸ் யூ கேன் சால்வ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேயர் 1, அதுக்கப்புறம் அதனுடைய அவுட்புட்டை என்ன பண்ணுறோம், திருப்பி ஃபைனல் அவுட்புட்டில் சம்மேஷன் பண்ணுறோம். கடைசியாக y1 y2 ஃபைனல் அவுட்புட் லேயர் வருது. ஸோ இதில் ஒவ்வொரு லேயர்லையும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறோம். இதில் ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், இங்கே ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபுல்லி கனெக்டட் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க். கரெக்டாக மல்டிபிள் ஹிடன் லேயர்ஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து இதெல்லாம் கனெக்டடாக இருக்கும். கனெக்டட்னா எப்படி இருக்கும்? இங்கே வர இன்புட் இங்கே போகும். அதே மாதிரி இதில் இருக்க இன்புட் பேஸ்ட் ஆன் சம் வெயிட்டேஜ் இதுக்கு கொடுப்போம். எல்லா காம்பினேஷன்லையும் கொடுத்து இட் வில் பிகம் ஏ டென்ஸ் லேயர். ஒரு ப்ரீவியஸ் லேயரோட கனெக்ட் ஆகி ஒரு நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி மல்டிபிள் நியூரான்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்குது இல்லையா, ரொம்ப காம்ப்ளெக்ஸா, அந்த மாதிரி இதுலயும் என்ன பண்றோம்னா we are passing on multiple weightages based on the inputs to the hidden layer 2, அதுக்கப்புறம் hidden layer 3. அது மாதிரி நீங்க மல்டிபிள் hidden லேயர்ஸ்க்கு மாத்தி மாத்தி பாஸ் பண்ணும்போது finally you will get the output layer. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க், சிம்பிளஸ்ட் நியூரல் நெட்வொர்க் ஃபீட் ஃபார்வர்ட். அப்போ நம்ம பேக்வேர்டும் இது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ், நம்ம பேக்வேர்ட் ப்ரொபகேஷனும் பண்ணலாம். அது வந்து பேக்வேர்ட் ப்ரொபகேஷன், அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ ஃபீட் ஃபார்வர்டுங்கிறது முன்னாடி பாஸ் பண்ணிட்டே வரும். இதுல வர அவுட்புட் இதுக்கு கொடுக்குறோம், அதுல இருந்து அடுத்தது கொடுக்குறோம், நெக்ஸ்ட் வந்து இப்படியே பாஸ் பண்ணிட்டே போறோம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஃபீட் ஃபார்வர்ட். ஸோ இப்போ என்ன பண்றோம், ஒரு சிம்பிள் சினாரியோ, ஒரு ஒரு சர்டிஃபிகேஷன், ஒரு எக்ஸாமினேஷன் அவங்க பாஸ் பண்ணுவாங்களா பாஸ் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண போறோம். எப்படி ப்ரிடிக்ட் பண்ண போறோம்? 2 இன்புட் வேரியபிள்ஸ், x1ங்கிறது அவங்க எவ்வளோ கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராக்டிக்கலா அவங்க ஒர்க் ஃப்ளோஸ் பில்ட் பண்றாங்க, இது x2. ஸோ x1 x2 2 இன்புட் வேரியபிள் இருக்கு. இந்த 2 இன்புட் வேரியபிள்க்கு வெயிட்டேஜ் மாத்தி மாத்தி கொடுக்கலாம். கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கலாம், அவங்க ஒர்க் பண்ணி பாக்குறாங்களா, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒர்க் ஃப்ளோஸ்லாம் ரியலா பில்ட் பண்ணி பாக்குறாங்களா ப்ராக்டிக்கலா அப்படிங்கிறதுக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த வெயிட்டேஜ் நீங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய மாடல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், அதை பேஸ் பண்ணி. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறோம், கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு ஒரு வெயிட்டேஜ், ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணதுக்கு ப்ராக்டிக்கலா பண்ணி பார்த்ததுக்கு ஒரு வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜை வந்து பாத்தீங்கன்னா வேரி பண்ணி பண்ணி கொடுக்குறோம். இந்த வெயிட்டேஜ் திருப்பி இதனுடைய அவுட்புட்டுக்கு ஹிடன் லேயர், ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயருக்கு அனுப்புறோம். இதுல வர ஃபைனல் அவுட்புட்டை வந்து அடுத்த லேயருக்கு அனுப்புறோம். ஸோ கடைசியா வந்து இதனுடைய 2 அவுட்புட்டும் சம் பண்ணி ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணோடனே நமக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். ஸோ என்ன கடைசியா கிடைக்கும்? ப்ராபபிலிட்டி தட் எ பர்சன் பாஸ்ட் ஆர் நாட். 0.5க்கு மேல இருந்தாங்கன்னா பாஸ் பண்ணிட்டாங்க, லெஸ் தேன் 0.5 ப்ராபபிலிட்டி வந்ததுன்னா ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், அதனால் நமக்கு ஈஸியாக 0 to 1 வேல்யூ கிடைக்குது. இல்லாட்டி ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலன்னா நமக்கு ஒரு ரா வேல்யூவாக கிடைக்கும். அந்த ரேண்டம் வேல்யூ வச்சு நம்மளால ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. இங்கே நமக்கு கிளியராக ப்ராபபிலிட்டி தெரியுது. 0 to 1 ரேஞ்சில் எனக்கு 0.5க்கு மேலேனா பாஸ் பண்ணிட்டாங்க, 0.5 அண்ட் லெஸ் தேன்னா கீழே பாஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வேல்யூவை வந்து நம்மளால ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வச்சு 0 to 1 ரேஞ்சுக்கு கொண்டு வர முடியும். ஓகேவா? இதுதான் சிம்பிள் அல்காரிதம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. ஸோ சம்மரைஸ் பண்ணோம்னா சிம்பிள், ஒரு ஹிடன் லேயர் 1 ஆர் மோர் தென் 1 ஹிடன் லேயரை ஆட் பண்ணி அதனோட வர சப்சிக்வெண்ட் அவுட்புட்டை வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஃபீட் ஃபார்வர்ட், நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடைசியாக வில் கெட் த ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த வெயிட்டேஜஸ்லாம் மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணும்போது we can influence the model based on the given specific weightage. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கலாம், அடுத்த ஐட்ரேஷனில் திருப்பி நம்ம ஐட்ரேஷன் படி நம்ம அது வந்து மல்டிபிள் ஈபாக்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஈபாக்ஸ் நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஸோ ஈபாக்ஸ் ஒரு மல்டிபிள் ஐட்ரேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நீங்கள் வெயிட்டேஜை மாற்றி 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 கொடுத்து
ஃபைனலா எப்போ நமக்கு கரெக்டா அக்யூரசி நல்லா வருதோ அது வரைக்கும் மாடலை வந்து ட்ரெயின் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா ஆகாஷ்? இப்போ யாராவது குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இதுல என்ன அடிஷ்னலா பண்ணியிருக்கோம் மல்டி லேயர் பெர்செப்ட்ரான்ல? சொல்லுங்க. கரெக்ட். ஹிடன் லேயர்ஸ் மேம். ஓகே, ஹிடன் லேயர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹிடன் லேயர்ஸ் ஆட் பண்றது மெயினா எதுக்காக பண்றோம்? நான் லீனியர். கரெக்ட், நான் லீனியரிட்டிக்காக. ஸோ தட் நம்ம காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். நம்மளது ரொம்ப எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காது. கரெக்டா? அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் மாறுது. போன நம்ம சிங்கிள் பெர்செப்ட்ரான்ல என்ன யூஸ் பண்ணோம்? வெறும் ஸ்டெப் ஃபங்க்ஷன். நம்ம எப்படி ஸ்டெப்ஸ் நம்ம நம்ம ஏறுற ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், 0 or 1. ஓகே, இட் கேன் ஒன்லி சால்வ் அண்ட் ஆர் கண்டிஷன்ஸ் தான். ஓகே, அதோட மற்றபடி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணாது நான் லீனியாரிட்டி. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ கிளியரா? இப்போ ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஒன்று ஹிடன் லேயர் ஆட் பண்ணணும் நீங்கள் சொன்ன மாதிரி, இன்னொன்று வந்து நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நம்ம மாத்துறோம். இட் வில் நாட் ஒர்க் வித் தி ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஆஸ் இன் எ ப்ரீவியஸ் சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான் கேஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சிக்மாய்ட், tan h, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸை ஆட் பண்ணுறோம். கிளியரா? இதில் டவுட் இருக்கா? இல்ல மேம். ஓகே, ஸோ பேசிக்லி இந்த லிமிட்டேஷனை சால்வ் பண்ணுறோம். இது லீனியரா செப்பரபிள்க்கு மட்டும்தான் உங்களுடைய பெர்செப்ட்ரான் சிங்கிள் லேயர் வித் ஸ்டெம் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகும். பட் நம்ம ஐடியல் யூஸ் கேஸில் எனக்கு நான் லீனியர் பவுண்டரி இருக்கும். ஒரு இதை கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். பாரபோலிக்கா இருக்கலாம், இது மாதிரி எஸ் கர்வா இருக்கலாம். நீங்கள் செப்பரேட் பண்ணுறது வந்து இட் சுட் பி நான் லீனியர். ஓகே, இதுதான் ரொம்ப பேசிக். இதை நீங்கள் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லீனியர் டெசிஷன் பவுண்டரி வெர்சஸ் நான் லீனியர் டெசிஷன் பவுண்டரி, இதுதான் உங்களுடைய பேசிக். இது என்னுடைய பேசிக் ப்ராசஸ் எப்படி ஸ்டெப்ஸ் ட்ரெயின் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு வெயிட்ஸ், நம்ம ஒரு இனிஷியல் வெயிட்ஸ் பயாஸை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம், ரேண்டம் வேல்யூ. அதுக்கப்புறம் இந்த அடுத்த வர நெக்ஸ்ட் லெவல் ஐட்ரேஷன்ஸ்ல இதை இன்க்ரீஸ் பண்ணுவோம் வெயிட்டை. அதுக்கப்புறம் சில சப்போஸ் அவுட்புட் ஹையாக இருந்துச்சுன்னா வெயிட் பயாஸையும் டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ எதர் காம்பினேஷனில் இது இந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ண பண்ண உங்களுக்கு ட்ரைனிங் டேட்டா செட், நம்ம இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் படித்த டெஸ்ட் டேட்டா ட்ரைனிங் டேட்டா செட் 70:30 ஆர் 80:20% ஸ்ப்ளிட் பண்ணி அதே ப்ராசஸ் தான். ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே வெயிட்டேஜ், ஹிடன் லேயர், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ வி ஆர் எமுலேட்டிங் த பிரெயினுடைய நியூரானுடைய நெட்ஒர்க்கை எமுலேட் பண்ணுறோம். ஓகே ஃபைன். ஸோ இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருந்தால் என்கிட்ட போய் கேட்டுருங்க. நம்ம இப்போ அடுத்த இது மூவ் பண்ண போகிறோம், அடுத்த டாபிக். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ்? கிளியரா இருக்கா? இல்லை மேம் எனக்கு இது புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்கனாலும் நான் சொல்லித்தரேன். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறது ரொம்ப பேசிக் ஸ்டேஜ். மேம் இப்போ ஸ்டெப் ஃபங்க்ஷன் வந்து நம்ம லீனியருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா மேம்? ஆமா, அது ஒரு ஒன் ஆஃப் தி ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஓகே. லீனியருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ரொம்ப பேசிக்கானது, மோஸ்ட்லி ரியல் டைம்ல யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நியூரல் நெட்வொர்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கும் போது ஐடென்டிஃபை பண்ணது. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு லேர்னிங்காக, அதனால தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்கள் எப்படி
ஹிஸ்ட்ரி ஸ்டார்டிங் அல்காரிதம் இது என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் எப்படி நீ அவங்க ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு ப்ராப்ளமையும் கரெக்ட் பண்ணி அட்வான்ஸ்டான ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போயிட்டாங்க. ஓகே, ஓகே மேம். இன்னைக்கு நம்ம ஆக்டிவேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதுதான் வந்து உங்களுடைய நியூரல் நெட்வொர்க்கினுடைய அவுட்புட்டை சேஞ்ச் பண்ணும், டிட்டர்மைன் பண்ணும் பேசிக்லி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணி தான் we are moving to different set of activation functions. இதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. இதில் நம்ம முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் லீனியாரிட்டி பைனரி 0 1க்கு ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். அடுத்தது இந்த ப்ராப்ளம் ஸ்டெப் ஃபங்க்ஷன் நான் லீனியர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் சிக்மாய்டு அப்படிங்கிற ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். இது வந்து ரொம்ப ஸ்மூத் பண்ணி 0 to 1ல எஸ் மாதிரி நான் ஒவ்வொன்று உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அடுத்து tan h, ரெல்யூ, சாஃப்ட் மேக்ஸ், இது மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், எதுக்கு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வேணும்? ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு டீப் லேர்னிங் ஆர்கிடெக்சர்ல நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தான் கீவேர்டு. கரெக்டா நான் லீனியாரிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுது டு நியூரல் நெட்வொர்க்ஸ். ஓகே, ஸோ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? Deep learning architecture it's introducing a non-linearity to neural networks so that நம்ம என்ன பண்றோம், we are trying to learn the complex data representations. ஸோ நம்ம ரியல் வேர்ல்டில் நம்ம ஹேண்டில் பண்ற டேட்டா பேஸ் பண்ணி பண்ற இது எல்லா ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காது. we need a very complex data representation patterns. ஸோ அது எஸ் டைப்ல இருக்கலாம், ஒரு பேசிக்லி நான் லீனியராக இருக்கும். ஓகே, எனி ஃபார்ம்ல இருக்கும். ஸோ பர்பஸ் என்னன்னா we are adding a non-linearity enable neural networks to learn intricate patterns. ரொம்ப காம்ப்ளெக்ஸா கண்ட்ரோல் தி நியூரல் அவுட்புட்ஸ். நம்ம ஃபைனலாக வர நியூரல் அவுட்புட்ஸை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணும். எனக்கு அது வந்து ஒரு டெசிஷன் ஈஸியாக எடுக்கணும். இப்போ கிளாசிஃபிகேஷனில் ப்ராபபிலிட்டி எஸ் ஆர் நோன்னு எனக்கு தெரியணும். அதுக்கு நான் வந்து ஒரு ஒரு ஃபைனைட்டான வேல்யூஸ் வேணும் இல்லையா, 0 to 1 -1 to 1. ஸோ நான் என்னோட பவுண்டரி அவுட்புட்டை வந்து நான் கரெக்டாக டெசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வேணும் அவுட்புட். அப்போ தான் அந்த ரேஞ்சுக்குள்ள நான் டெசிஷன் எடுக்க முடியும். எனக்கு ரேண்டமாக ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா நான் வந்து இது அவுட்புட் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. எஸ் ஆர் நோ இல்லை கிளாசிஃபிகேஷன் ரிக்ரெஷன் எந்த ப்ராப்ளமுமே சால்வ் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் கீவேர்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன் நம்ம போன கிளாஸில் பார்த்துட்டோம். இது சிம்பிள் ஃபார்முலா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்ன பண்ணுவோம், எப்போ 0 வரும், எக்ஸ் வேல்யூ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அந்த டி வேல்யூ இருக்கும்போது 0, கிரேட்டராக இருக்கும்போது 1ன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ அவுட்புட் ரேஞ்சு 0 to 1 பியோர்லி பைனரி டெசிஷன் லைக் அ சுவிட்ச் மாதிரி. சுவிட்ச் எப்படி பண்ணோம், ஆன் ஆர் ஆஃப், 0 இல்லாட்டி 1, 0.5 0.3 அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஆன் ஆஃப் பைனரி டெசிஷன்ஸில் எக்ஸாக்டாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஒன்று ஆன் ஆர் ஆஃப். ஓகேவா? இதனுடைய ப்ரோஸ் அது ரொம்ப சிம்பிளான அல்காரிதம், பட் இட் ஒன்லி ஒர்க்ஸ் வெல் ஃபார் லீனியர்லி செப்பரபிள் ப்ராப்ளம். ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனல் மாடலுக்கு யூஸ் ஆனது, பட் இட் கேனாட் பி யூஸ்ட் ஃபார் ஓகேவா காம்ப்ளெக்ஸ் நான் லீனியர் பேட்டர்ன்ஸ்க்கு. இப்போ 0 1 தவிர வேற ஒரு வேல்யூ நான் ப்ராபபிலிட்டி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும்னா பண்ண முடியாது. ஓகேவா? இந்த கிரேடியன்ட் பேஸ்ட் ஆப்டிமைசேஷன் என்னங்கிறது நான் சொல்றேன் அடுத்தது. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிக்மாய்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த சிக்மாய்டில் எஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிக்மாய்டில் இருக்க எஸ் மாதிரி
எஸ் ஷேப் எப்படி இருக்கு? எஸ் மாதிரி இருக்கா? இந்த கர்வ் பாருங்க போகுது எஸ் மாதிரி. ஸோ இதுக்கு பேர் தான் சிக்மாய்டு. போன தடவை ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு இப்படி இருந்தது, எக்ஸாக்டா ஸ்டெப் மாதிரி. ஆனா இங்க எப்படி மாறுது? இட்ஸ் ஜஸ்ட் சேஞ்சிங் டு எஸ். ஸோ இதுதான் சிக்மாய்டு ஃபங்க்ஷன். ஸோ இதனுடைய அவுட்புட் ரேஞ்ச் 0 to 1 இருக்கும். பட் இட் might be எனி வேல்யூ. எக்ஸாக்டா 0-1 இல்லாம 0 to 1ல எனி ரேஞ்சில் இருக்கும். இது எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவோம்? ப்ராபபிலிட்டி லைக் அவுட்புட். ஸோ ப்ராபபிலிட்டி லைக் அவுட்புட் இந்த ரேஞ்சுக்குள்ள வந்தா இட் மே அக்கர், இதுக்குள்ள வரலைன்னா வந்ததுன்னா இது இட் மே நாட் அக்கர். ஓகேவா? ஸோ இதனுடைய ப்ரோஸ் என்னது? ஸ்மூத்தா இருக்கும் பாருங்க, அப்படியே கர்வா இருக்கும் எஸ் மாதிரி. பவுண்டட் அவுட்புட்டு குட் ஃபார் ப்ராபபிலிட்டி டாஸ்க். மோஸ்ட்லி நம்ம போன தடவை பார்த்தோம் இல்லையா, இந்த எக்ஸாமில் சர்டிஃபிகேஷனில் எவ்வளோ பாஸ் பண்ணுவாங்களா பாஸ் பண்ண மாட்டாங்கிற ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். அப்போ நம்மளால ஈஸியாக பண்ண முடியும், ஏன்னா நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் கிடைச்சிருது. பட் இதுக்கும் சில ட்ராபேக்ஸ் இருக்கு. என்ன கான்ஸ் இருக்கு, ட்ராபேக்ஸ் இருக்கு? இது வந்து வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம்னு ஒரு ப்ராப்ளம். இது என்னங்கிறத நம்ம இப்போ அடுத்த சப்சிக்வென்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இது வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து வேனிஷ் ஆகிடும். வேனிஷ்னா என்ன மீனிங்? காணா போயிடும். அப்படியே கொஞ்ச நேரம் போக 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 கொஞ்ச நேரத்தில் அது காணாவே போயிடும். அதே மாதிரி இட் சேச்சுரேட்ஸ் ஃபார் லார்ஜ் எக்ஸ் வேல்யூ. சேச்சுரேட் ஆகிடும் ஒரு பாயிண்ட்ல வந்து இன்விசிபிள் ஆகிடும், வேல்யூவே இல்லாமல் போயிடும். ரொம்ப லார்ஜ் இன்புட் கொடுக்க கொடுக்க அதனுடைய வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே போயிடும். நாட் ஜீரோ சென்டர்ட். ஸோ சம்டைம் ஜீரோ சென்டர்டாக இருக்காது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்கும் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. ஸோ பட் நிறைய இதில் யூஸ் பண்ணுவாங்க சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். இட் would ஒர்க் ஃபார் ஏ ப்ராபபிலிட்டி டாஸ்க். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா என்ன சொல்றோம்? சிக்மாய்டு. இந்த சிம்பிள் வந்து இட் டினோட் சிக்மாய்டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். சிக்மாய்டு ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 பிளஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ். இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. நீங்க இது வந்து பைத்தான்ல நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண போகிறோம். பைத்தானில் ஆல்ரெடி அந்த லைப்ரரிஸ் இருக்கும், சிக்மாய்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் டைரெக்டாக இம்போர்ட் பண்ணி அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. பட் இன்னும் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்டோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இஃப் யூ ஆர் குட் அட் மேத்தமெட்டிக்ஸ்னா யூ கேன் ஆல்சோ லேர்ன் த ஃபார்முலாஸ். எல்லாமே மேக்ஸ் தான். டீப் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் தி மேக்ஸ். ஸோ இதுதான் அதனுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸ் வேல்யூ நீங்கள் -1 இதை வந்து இ டு த பவர் எடுத்து அதை வேல்யூ கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். பட் அந்த வேல்யூ எப்பயுமே 0 to 1 ரேஞ்சில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், 0.5, 1 அது மாதிரி உங்களுக்கு. நீங்கள் அட் த எனி பாயிண்ட் ஆஃப் டைமில் யூ கேன் ஹாவ் திஸ். ஓகே, ஸோ இதில் என்ன சொன்னோம்? போன கேஸில் வந்து சிக்மாய்டு எஸ்ஸே பார்த்தோம். இப்போ அதை விட இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து அட்வான்ஸ்டாக வேணும் அப்படின்னா ஹைப்பர்போலிக் டேஞ்சன்ட். ஓகேவா? ஸோ ஹைப்பர்போலிக் டேஞ்சன்ட் வந்து அதர்வே கால்ட் tan ஹெச்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேக்ஸ் படிச்சிருக்கும் போது tan ஹெச் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? tan தீட்டா, கொசைன் தீட்டா, அந்த மாதிரி இதில் வந்து tan ஹெச்ங்கிற ஒரு ஹைப்பர்போலிக் டேஞ்சன்ட்டுக்கான ஒரு ஃபார்முலா. ஸோ tan ஹெச் எப்படி ஃபார்முலா வரும்? tan ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து e to the power x minus e to the power minus x divided by ex plus e to the power minus x. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போன கேஸ்க்கு சிக்மாய்டுக்கு 0 to 1. ஓகே, பட் எனக்கு வந்து ரேஞ்சஸ் வந்து மைனஸ்லையும் போகுது. அப்படிங்கும் போது ஐ நீட் எ output range should cover -1 also. So 0 போன கேஸ் வந்து ஒன்லி 0 டச் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து 0 தாண்டி எனக்கு -1லையும் ரேஞ்ச் எடுக்கணும், -1 to +1. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த tan h ப்ராப்ளம் வில் சால்வ் திஸ். ஸோ இப்போ சிக்மாய்டில் பார்த்தீங்கன்னா 0 சென்டர்டாக இருக்கும். 0 சென்டர்டாக இல்லாமல் எனக்கு ரேஞ்ச் வந்து -1 to +1 போகணும் அப்படிங்கிறதுக்காக சால்வ் பண்ணுறதான். இப்போ இங்கே பாருங்களேன், சிக்மாய்டு ரெட் கலர் மார்க் எப்படி போகுது?
இந்த எஸ்கர் வந்து இங்கேருந்து இப்படி ஆரம்பிச்சு இப்படியே போகுது. பட் எனக்கு வந்து என்னுடைய ரேஞ்சை வந்து -1 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது அவுட்புட் வேல்யூ வந்து -1ஐயும் சேர்த்து கன்சிடர் பண்ணுது. இங்கே பாருங்க, இது அப்படியே போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் tan h. ஸோ இதில் வந்து ரொம்ப ஸ்டீப்பராக இருக்கும் ஸ்லோப்பு. அப்படியே ஸ்லோப் போக போக அப்படியே ஸ்டீப்பர் ஆகிட்டே வரும். ஸ்ட்ராங் கிரேடியன்ஸ் இருக்கும். ஜீரோ சென்டர்ட் இல்லாமல் ஃபாஸ்டர் கன்வர்ஜென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக கன்வர்ஜ் ஆகிடும். கன்வர்ஜ் டைவர்ஜ்னா என்னது? கன்வர்ஜ்னா என்னது? நமக்கு கன்வர்ஜ் ஆனால் தான் கரெக்டான அவுட்புட் வரும். டைவர்ஜ் ஆயிடுச்சுன்னா ரேஞ்ச் வந்து இன்ஃபைனைட்டாக போயிடும், டைவர்ஜ் ஆகி போயிடும். இது ஒரு டைரக்ஷன், அது ஒரு டைரக்ஷனில் போகாமல் ரெண்டும் ஒன்றா கன்வர்ஜ் ஆகணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி இது ஃபாஸ்டர் கன்வர்ஜென்ஸ் ஆகும். பட் இதுலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதுலுக்கும் ட்ராபேக்ஸ் என்னென்னா வேனிஷிங் கிரேடியன்ட். இந்த வேனிஷிங் கிரேடியன்ட்டுங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி என்ன தான் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததில் பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? tan h ஜஸ்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா -1 to 1 இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதுதான் ஃபார்முலா. It's good for strong gradient, steeper slope, so that faster convergence ஆயிடும். ஓகே, அடுத்தது வந்து இதுதான் ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் டுடே. நிறைய இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ்ட் நியூரல் நெட்வொர்க்கெல்லாம் இந்த ரெல்யூங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட். லீனியர் யூனிட்டை ரெக்டிஃபை பண்ணுறோம், சரி பண்ணி வர ஒரு ஃபங்க்ஷன் ரெல்யூ. ஓகே, ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 0 to இன்ஃபைனைட், இன்ஃபைனைட்டாக போகுது, இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லீனியர் ஸ்டெப் ஃபங்க்ஷனில் 0, 1 மட்டும் ஆன் அண்ட் ஆஃப். அதுக்கப்புறம் ரேஞ்சாக எடுத்துக்கிட்டோம். எப்படி எடுத்துக்கிட்டோம்? 0 to 1க்கு சிக்மாய்ட் ஃபங்க்ஷன்ஸில் ரேஞ்சாக எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் மைனஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக tan hல என்ன பண்ணோம்? ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனில் -1 to 1 ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம். இப்போ எனக்கு வந்து 0 to இன்ஃபைனைட் எடுக்கிறோம் அவுட்புட் ரேஞ்சு. ஸோ தட் இது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து அப்படியே இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே y வந்து இந்த வேல்யூ 0லேருந்து ஆரம்பிச்சு இட் மே கோ இன்ஃபைனைட்லி. ஸோ அதனால தான் இன்ஃபைனைட் சொல்கிறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் பண்ணிடலாம். ஒரு மாடலை வந்து டீப் லேர்னிங் மாடலை வந்து ஈஸியாக குயிக்காக ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் பண்ணிடலாம். நோ வேனிஷிங் கிரேடியன்ஸ் ஃபார் பாசிட்டிவ் எக்ஸ். ஒரு பாசிட்டிவ் வேல்யூ எக்ஸ் இருக்கும்போது வேனிஷிங் கிரேடியன்ட் இருக்காது. எக்ஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணோம்? இன்புட் வந்து எல்லா டைமும் ப்ளஸ்ஸாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கலாம் சப்போஸ். அப்படி இருக்கும்போது இது மேபி கரெக்டாக ஒர்க் ஆகாது. இதில் ஒரு ட்ராபேக் என்ன இருக்குது அப்படின்னா டையிங் ரெல்யூ ப்ராப்ளம். இந்த 0ல் போய் டை ஆகிடும் அப்படின்னா 0ல் போய் ஸ்டாப் ஆகிடும். நம்மளுடைய பர்பஸ் என்ன? 0வை தாண்டி வேல்யூ வரணும். ஒரு அவுட்புட் வந்து உங்களுக்கு மெஷின் லேர்னிங் மாடலுக்கு 0ன்னு அவுட்புட் வந்து அதில் வந்து நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காது. அது என்ன ப்ரெடிக்ட் பண்ணுவோம், அது ப்ராபபிலிட்டி என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஐ நீட் சம் வேல்யூ 0.5, 0.9, 1 அப்படின்னு ஏதோ ஒரு வேல்யூ வந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன ஒரு ட்ராபேக் இருக்குன்னா சம்டைம்ஸ் இஃப் இன்புட் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இல்லாமல் இருந்ததுன்னா ஆர் சம் அதர் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸில் டையிங் ரெல்யூ ப்ராப்ளம் வரும். ஸோ உங்கள் இன்டர்வியூவில் கேட்குறாங்க டையிங் ரெல்யூ ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்னா நியூரான் ஸ்டக் அட் 0வை தாண்டி அது போகாது, அங்கே செத்து போயிடும். ஓகேவா? அந்த வேல்யூ வில் நாட் கோ பியாண்ட் 0. பட் ஐடியலாக எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஐ நீட் வேல்யூ கிரேட்டர் தேன் 0. ஓகேவா? புரியுதா? உங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் இது ஏன் நான் ஃபஸ்ட்டே எடுக்கிறேன் அப்படின்னா மற்ற லேர்னிங் அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஒவ்வொரு மெஷின் லேர்னிங் மாடல் இனிமேல் அட்வான்ஸ்டாக இமேஜ் கிளாஸிஃபிகேஷன் CNN, RNN அதெல்லாம் போகும்போது நம்ம இதை தான் பேசுவோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். பைத்தான் லைப்ரரி இது எல்லாமே பைத்தான் லைப்ரரியில் டைரெக்டாக ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிவிடுவோம். சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எதுக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம், ஒவ்வொன்றுத்துக்கும் ட்ராபேக்ஸ் என்ன, எதுக்கு அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் மாடலை கரெக்டாக நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி லேர்ன் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் என்ன வேல்யூ இருக்கும்? மேக்ஸ் ஆஃப் 0, x. இந்த எக்ஸ் வந்து என்ன போகலாம்? இன்ஃபைனைட் வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள்?
0, 1, 0 to 1, -1 to 1, 0 to infinity. ஓகேவா? இன்ஃபைனைட் வேல்யூ. இப்போ இந்த டையிங் ரெல்லு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு லீக்கி ரெல்லுன்னு அடுத்த ஒரு அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷன் வந்துச்சு. ஸோ இது வந்து என்ன பண்ணுறோம்? -infinity to infinity. எப்படி நம்ம -1 +1 சிக்மாய்டுக்கு டான்ஹெச்க்கு யூஸ் பண்ணமோ அந்த மாதிரி இந்த லீக்கி ரெல்லு என்ன பண்ணுன்னா -இன்ஃபினிட்டியிலேருந்து +∞ வரைக்கும் போகும். ஸோ இந்த ஆக்சிஸ்லையும் பார்த்தீங்கன்னா மைனஸ்லையும் இட் மே கோ இன்ஃபைனைட்லி, இந்த ப்ளஸ்லையும் இட் மே கோ இன்ஃபைனைட்லி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. இங்கே வந்து எதுவுமே அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஒன்லி 0க்கு மேலே இன்ஃபைனைட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த கேஸில் உங்களுடைய மைனஸ் ஆக்சிஸ்லையும் இங்கே பாருங்கள் இன்ஃபைனைட்டாக போகுது. இது டுவர்ட்ஸ் மைனஸ், இது டுவர்ட்ஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ ரெண்டு சைடுமே வந்து இது பண்ணுறோம். இது என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது? டையிங் ரெல்யூசிவ். நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்த ரெல்யூ ப்ராப்ளமில் இருக்க டையிங் ரெல்யூவை சால்வ் பண்ணுது. ஸ்மால் கிரேடியன்ட் ஃபார் நெகட்டிவ். போன இது வந்து பாசிட்டிவ்க்கு நல்லா ஒர்க் பண்ணும் வெறும் ரெல்யூ. ஆனால் லீக்கி ரெல்யூ வந்து நெகட்டிவ் எக்ஸ் வேல்யூக்கும் ஒர்க் பண்ணும் நல்லா. ஓகேவா? இட் கிவ்ஸ் யூ எ ஸ்மால் கிரேடியன்ட். இதான் நெகட்டிவ் எக்ஸ். இது வந்து பாசிட்டிவ், இது எல்லாமே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். கரெக்டா? இந்தாண்டு இருக்கிறதெல்லாம் 0க்கு கீழே இருக்கிறது -0, இது வந்து ப்ளஸ். ஸோ இது ரெண்டு நெகட்டிவ் எக்ஸ்க்கும் ஒர்க் ஆகும் இதுக்கு. பட் இதுக்கும் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. ஆல்ஃபா இஸ் ஏ ஹைப்பர் பராமீட்டர், நாட் ஆல்வேஸ் ஆப்டிமல். எல்லா டைமும் ஆப்டிமலா இருக்காது. இதுதான் ஃபார்முலா. இதுதான் அந்த ஆல்ஃபாங்கிறது தான் இந்த வேல்யூ. எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, கிரேட்டர் தேன் 0. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் திஸ் ஃபார்முலா. ஸோ எல்லாமே நீங்கள் ஒரே டைமில் ஞாபகம் வச்சுக்கணும்னு கிடையாது. ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? எப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஆக்டிவேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இட்ஸ் நாட் ஏ சிம்பிள் ஆர் சிங்கிள் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்க போகிற ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் சாஃப்ட் மேக்ஸ். எல்லா அட்வான்ஸ்டு இதுலேயும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மேக்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சாஃப்ட் மேக்ஸ் வந்து இதுதான் ஃபார்முலா. அவுட்புட் எப்படி வரும்? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் கிளாஸஸ். மெயினாக வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணுவோம். இதுவும் கிட்டத்தட்ட சிக்மாய்டு மாதிரி தான். ஓகேவா? ஸோ பட் இது வந்து இட் வுட் ஒர்க் ஈவன் மோர். ரொம்ப ப்ராபபிலிட்டி, ரொம்ப டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கும் இல்லையா? நிறைய கிளாஸஸ், அக்ராஸ் கிளாஸஸ், மல்டிபிள் கிளாஸஸ் இருக்கு. நான் ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் பண்ணோம். இப்போ டாக் வெர்சஸ் கேட்டுங்கிறத நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதை தாண்டி என்னுடைய ரியல் டைம் ப்ராப்ளம் வந்து மல்டி கிளாஸ் இருக்கும். எனக்கு ஒரு 4-5 அனிமல், எனி அனிமல் ரேண்டமாக நான் கொடுத்துட்டு அதை கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா கூட நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் மேக்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இதனுடைய ப்ளஸ் என்னது? இன்டர்பிரட்டபிள் ஆஸ் ப்ராபபிலிட்டிஸ், என்ஷூர்ஸ் அவுட்புட் சம் டு 1. எப்பயுமே வந்து அதனுடைய அவுட்புட் வந்து நம்மளுக்கு அதானே வேணும். 1 தான் நமக்கு வந்து அவுட்புட்டாக வேணும். சம் ஆஃப் த அவுட்புட் வந்து 1ஆக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க முடியும். பட் இது கொஞ்சம் கம்ப்யூட்டேஷனலி எக்ஸ்பென்சிவ் ஃபார் லார்ஜ் கிளாஸஸ். கொஞ்சம் காஸ்ட்லி ப்ராசஸ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நிறைய காசு ஆகும். சென்சிட்டிவ் டு அவுட்லயர்ஸ், லார்ஜ் இன்புட் டாமினேட்ஸ். அவுட்லயர்ஸுங்கிறது என்னது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அவுட்லயர்ஸ்னா என்னது? ரொம்ப மினிமம் இல்லைன்னா மேக்ஸிமம் ரேஞ்சில் இருக்கு மேம். அவுட் ஆஃப் ரேஞ்ச். அவுட் ஆஃப் ரேஞ்ச், எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? இந்த கிளாஸில் அட்டன் பண்ணுறவங்க ஏஜ்லாம் எடுக்கிறோம். பட் சடனாக எனக்கு வந்து ஒரு 70+ ஒரு 10 இயர்ஸும் வருது அப்படிங்கும்போது ஓகே, சம்திங் வியர்டாக இருக்கு இல்லையா? ரெண்டுமே வந்து அவுட் சைட் த பவுண்ட்ரி ஆஃப் த ஆக்சுவல் ஆப்டிமல் ஏஜ். ஸோ இதுதான் வந்து அவுட்லேயர். ஸோ இது வந்து அவுட்லேயர்ஸ் இருந்துச்சுன்னா
ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ இதுலேயும் சில இஷ்யூஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த அட்வான்ஸ்ட் அல்காரிதமில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மேக்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இதில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன், அதனுடைய ரேஞ்சு சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிபிடி நான் வந்து எல்லாமே ஒரே கூகுள் டிரைவில் ஒரே பிபிடியில் தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ வில் சென்ட் த சேம் லிங்க் டு யூ. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லிங்க் நான் மாற்றலை, ஒரே லிங்க் தான் ஒரே பிபிடிக்குள்ளே நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணும்போது பழைய கிளாஸில் பார்த்ததையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மறக்காது. இல்லாட்டி திருப்பி திருப்பி நீங்கள் பண்ணும்போது மறந்துடும், திருப்பி கேப் விடும்போது மறந்துடும். ஸோ இதுவே எனக்கே பார்த்தீங்கன்னா நான் படித்ததுக்கு நான் ஒர்க் பண்ணதுக்கு கொஞ்சம் கேப் விட்டதுக்கப்புறம் எனக்கே மறந்துடுச்சு. ஸோ நான் திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது மட்டும்தான் எல்லாமே ஞாபகம் இருக்கும். கொஞ்சம் போக போக காம்ப்ளெக்சிட்டி அதிகமாயிட்டே இருக்கும். நீங்கள் ரிவிஷன் பண்ணல அப்படின்னா யூ வில் ஸ்டக் வித் த ஃபவுண்டேஷன் இட் செல்ஃப். நம்மளால வி கேனாட் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, இந்த இதில் நீங்கள் சிம்பிளாக இந்த டேபிள் பார்த்துக்கலாம். எப்படி எது எதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணோம், ஒவ்வொன்றுத்துக்கு ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன, எதுக்கு டிபிக்கல் யூஸ் கேஸு. ஓகேவா, இந்த ரேஞ்ச் தான் மேட்ரு. ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இப்போ இத்தனை நாள் நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் பேசணும். இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன. இட்ஸ் நத்திங் பட் டு நான் லீனியாரிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நியூரல் நெட்ஒர்க்ஸில். அப்போ தான் நம்மளால் காம்ப்ளெக்ஸ் டேட்டா ரெப்ரசன்டேஷன் பேட்டர்ன்ஸை எஃபெக்டிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஐ நீட் டு ஹாவ் சம் டெஃபினைட் வேல்யூ, பவுண்ட்ரி இருக்கணும். 0 to 1, -1 to 1 அப்படின்னு ஒரு பவுண்ட்ரி வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நான் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி, கிளாசிஃபிகேஷன், ரெக்ரெஷன்லாம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்டெப் ஃபங்க்ஷன், சிக்மாய்டு, tangent, mean hyperbolic tangent, this is nothing but tan h -1 + 1. sigmoid நான் என்ன நாம வச்சுக்க சொல்லியிருக்கேன், s ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ s ஷேப்ல இருக்கும். ப்ராபபிலிட்டி அப்படி ஸ்மூத்தா இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட s மாதிரி தான், பட் கொஞ்சம் கர்வ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கர் ஸ்டீப்பரான ஸ்லோப்புக்கு யூஸ் ஆகும். வித் -1 + 1 ரேஞ்சுக்கு. ரெலு வந்து ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட் 0 to இன்ஃபைனைட் போகும். ஆனால் இங்கே ஜீரோலேயே வந்து இதாகிடும். நம்மளுக்கு வந்து பேக் சைடு மைனஸ்லேயும் போகணும், எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் இன்ஃபினைட் போகணும்னா இது -∞ to +∞, லீக்கி ரெல்யூ. ஓகே, அடுத்தது சாஃப்ட் மேக்ஸ். இது வந்து ஒரு மல்டிபிள் காம்ப்ளெக்ஸான ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்க்கு இட் would ஒர்க் வெரி வெல். பட் ஆனால் இதில் என்னது காஸ்ட்லியாக இருக்கும் இந்த சாஃப்ட் மேக்ஸ். ஸோ நம்ம எப்பயுமே நீங்கள் ஒரு அட்வான்ஸ்டாக போகும்போது மெஷின் லேர்னிங்கில் காஸ்ட்டு வெர்சஸ் பர்ஃபார்மன்ஸ் வெர்சஸ் அக்யூரசி இது எல்லாத்தையும் பார்க்கணும். எதுக்கு எது ட்ரேட் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து யூ கேனாட் காம்ப்ரமைஸ் யுவர் அக்யூரசி. நான் ஒரு கேன்சர் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கிளாஸிஃபை பண்ணுறேன் ஒரு பேஷண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் மாற்றி அதில் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஃபால்ஸ் நெகட்டிவ் வந்துருச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல அக்யூரசி காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, ஈவன் வித் தி அடிஷ்னல் காஸ்ட். நான் வந்து காஸ்ட்டு அதிகமானாலும் பரவாயில்ல, மாடல் ட்ரெயின் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, எக்ஸ்பென்சிவ் ஆகுது அப்படின்னாலுமே நம்ம வந்து வி ஹாவ் டு கோ ஃபார் தட். ஸோ அதெல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த யூஸ் கேஸ் அண்ட் சினாரியோ. ஓகே, ஸோ இப்போ நான் அடுத்த கான்செப்ட் லேர்னிங் ரேட். இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்தது லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கற்றுக்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் மெஷின் லேர்னிங் பேசிக்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம் லேர்னிங் ரேட்னு. ஞாபகம் இருக்கா யாருக்காவது? நான் சொல்லுவேன் லேர்னிங் ரேட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய மாடல் வந்து நீங்கள் அக்யூரஸியை மாடிஃபை பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்ம பார்க்குற ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், லேர்னிங் ரேட், லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் மெஷின் லேர்னிங் மாடலினுடைய, டீப் லேர்னிங் மாடலினுடைய அவுட்புட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அக்யூரசி எல்லாம் மாற்றுறதுக்கு. ஸோ லேர்னிங் ரேட்டுங்கிறது என்னென்னா இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஹைப்பர் பராமீட்டர். இது எல்லாமே ஹைப்பர் பராமீட்டர்னு சொல்லுவோம். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸும் ஹைப்பர் பராமீட்டர் தான், லேர்னிங் ரேட்டும் இது ஒன் ஆஃப் தி ஹைப்பர் பராமீட்டர். இந்த ஹைப்பர் பராமீட்டர்ஸ் எல்லாமே நம்மளால மாடிஃபை பண்ண முடியும்.
சேஞ்ச் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர்ல இது இருந்தா என்ன ஆகும், குறைச்சு பார்த்தா எப்படி ஒர்க் ஆகும், அதிகமாக்கி பார்த்தா எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து ஒரு ப்ராபபிலிட்டி பேசிஸ்ல, ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல மாத்திட்டே இருப்பீங்க. ஓகேவா? அதனால தான் இது எல்லாமே ஹைப்பர் பராமீட்டர்ஸா வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபிக்ஸ்டு வேல்யூ கிடையாது. நீங்க மாத்திட்டே இருக்கலாம். ஒரு பேட்ச் அடுத்த பேட்ச்க்கு நீங்க ஐட்ரேட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ லேர்னிங் ரேட் வந்து இட்ஸ் எ ஹைப்பர் பராமீட்டர் தட் கண்ட்ரோல்ஸ் த ஸ்டெப் சைஸ் ஆஃப் வெயிட் அப்டேட்ஸ் டூரிங் ட்ரைனிங். ஒவ்வொரு சைஸ் ஆஃப் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஸ்டெப் 1 2 3 ஒரே ஸ்டெப்ல உங்களுடைய அவுட்புட் வராது. மிஷின் லேர்னிங் அவுட்புட் கரெக்டா? ஒவ்வொரு ஸ்டெப்லையும் உங்க ட்ரைனிங் பண்ணும்போது சப்போஸ் ஒரு 100 இப்போக்ஸ் பண்றோம், 100 ஐட்ரேஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்க ஸ்டெப் 1ல ஒரு வெயிட்டேஜ் மாத்துவீங்க, ஸ்டெப் 2ல ஒரு வெயிட்டேஜ் மாத்துவீங்க. ஸோ உங்க வெயிட்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த லேர்னிங் ரேட் என்ன பண்ணும்னா இட் வில் டிட்டர்மைன் ஹவு குயிக்லி மாடல் லேர்ன்ஸ் ஃப்ரம் எரர்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு பேசிக்கலா எரரை குறைக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ட் கோல். எரர் கம்மியா இருந்ததுன்னா என்ன ஆகும்? அக்யூரசி நல்லா இருக்கும், மாடல் அக்யூரசி நல்லா இருக்கும். ஸோ எவ்வளோ குயிக்கா இந்த மாடல் வந்து எரர்ல இருந்து லேர்ன் பண்ணி இந்த மாடல் பராமீட்டர் அட்ஜஸ்ட் ஆகி எரருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும் அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றதா லேர்னிங் ரேட். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு அனாலஜி எடுத்துக்குவோம். இப்போ வந்து நீங்க ஒரு டவுன்ஹில் ஒரு மலை உச்சியில இருந்து வாக் பண்றீங்க அப்படின்னா நீங்க டக்குன்னு உங்களால போக முடியாது. கரெக்டா? உங்களுக்கு தெரியுது பள்ளம் இருக்கு, வேலி தெரியும், மேல இருந்து பாக்குறீங்க, அந்த வேலி கீழே தெரியுது உச்சில இருந்து பார்க்கும்போது. பட் நம்ம யாராலையுமே வந்து அதனுடைய டெப்த் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நம்மளால மேல இருந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் என்ன பண்ணுவோம், பிக் ஸ்டெப் எடுக்காம, அது ரொம்ப ரிஸ்கியானது, ஸ்மால் ஸ்டெப் எடுப்போம். ஸ்மால் ஸ்டெப் எடுப்போம், ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு ஓகே இந்த 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 டைரக்ஷன்ல போனா மேபி தப்பா கூட இருக்கலாம், நம்ம திருப்பி கரெக்ட் பண்ணி we will take the right step. ஸ்மால் ஸ்டெப்பும் எடுக்க முடியாது, ரொம்ப ஸ்லோவாயிடும், நீங்க போய் ரீச் ஆகுறதுக்கே லேட் ஆயிடும். ஃபாஸ்டா எடுத்தாலும் ரிஸ்க் கீழே விழுந்துருவீங்க. அப்ப யூ ஹாவ் டு டேக் த ரைட் ஸ்டெப். எஃபிசியன்ட்டான மெஷின் லேர்னிங் மாடல் லேர்ன் பண்றோம். அதே மாதிரி தான் ஒரு மெஷின் லேர்னிங் மாடல்ல இந்த லேர்னிங் ரேட் ஹைப்பர் பாராமீட்டர் டக்குன்னு டைவர்ஜும் ஆகக்கூடாது, கன்வர்ஜும் ஆகக்கூடாது. ஓகேவா? இப்போ டூ ஹைனா என்ன ஆகும், உங்களால உங்களுடைய டெஸ்டினேஷன் நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு ரீச் பண்ணவே முடியாது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடுவீங்க. அதுதான் டைவர்ஜென்ஸ். ஓகேவா? ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இப்போ டைவர்ஜென்ஸ்ங்கிறது இப்போ எனக்கு இதுதான் டெஸ்டினேஷன். ஓகே, நான் இங்க இருந்து இங்க போகணும், இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ நான் இங்க இருக்கேன். ஓகே, நான் இங்க இருந்து இந்த இடத்துக்கு இந்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகணும். ஸோ இப்போ நான் ரொம்ப ஃபாஸ்டா போனேன்னா எனக்கு கண்ணாபின்னான்னு போய் டைரக்ஷன் எங்கேயோ இதுக்கு இதுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்ல போயிடலாம். டைவர்ஜென்ஸ், இதுக்கு பேரு டைவர்ஜென்ஸ். கன்வர்ஜென்ஸ்ங்கிறது என்னது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் 1 2 3 இப்படி போகலாம் அப்படி போகலாம், எப்படியோ போய் நீங்க ஃபைனலி யூ ஆர் கன்வர்ஜிங் டுவர்ட்ஸ் யுவர் டெஸ்டினேஷன். ஓகே, இதெல்லாம் முக்கியமான கீவேர்ட்ஸ். டைவர்ஜன்னா ஆப்போசிட் டைரக்ஷன், கன்வர்ஜன்னா அதை நோக்கி உங்களுடைய கரெக்டான டெஸ்டினேஷன் நோக்கி போறது. இப்ப இந்த லேர்னிங் ரேட் என்ன பண்ணும்னா ஒரு ஆப்டிமலா எனக்கு இந்த ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா என்னால கன்வர்ஜ் ஆகி என்னுடைய டெஸ்டினேஷனுக்கு போக முடியும் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த லேர்னிங் ரேட். ஸோ ரொம்ப ஹையா இருந்தா என்ன ஆகும் லேர்னிங் ரேட்டு, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். லேர்னிங் ரேட் ரொம்ப ஹையா இருந்தா என்ன ஆகும், நிறைய லேர்னிங் ரேட் கொடுக்குற, வேல்யூ நிறைய கொடுத்துட்ற, அப்ப என்ன ஆகும், என்ன ஆகும், இப்பதானே சொன்னோம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் குயிக்கா. லேர்னிங் ரேட் அதிகமா இருந்தா என்ன ஆகும், நான் சொல்றது புரியுதா இல்ல புரியலன்னா சொல்லுங்க, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். லேர்னிங் ரேட் டூ ஹை அப்படின்னா என்ன ஆகும், புரியலையா?
இருக்கீங்களா? மேம் புரியல மேம். புரியலையா? சூப்பர். அது மாதிரி சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த அனாலஜி புரிஞ்சுதா? ஒரு டவுன்ஹில், ஒரு மலை உச்சியில இருந்து கீழே இறங்குற அனாலஜி புரிஞ்சுதா? அது புரிஞ்சுது மேம். அது புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அப்போ என்னன்னா, வேகமாக நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வேல்யூ போக முடியாது. ஏன்னா அது மேகமூட்டமா இருக்கலாம், ரொம்ப ஸ்டீப்பியா இருக்கலாம். எப்படி எந்த டைரக்ஷன்ல போகணும்னு தெரியாம நம்ம வந்து மாத்தி வேற டைரக்ஷன்ல போயிடுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரெக்கிங் போகும்போது என்ன பண்ணுவீங்க? கையில ஒரு குச்சி வச்சுக்கிட்டு பொறுமையா இந்த இடத்துல பள்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு குத்துமதிப்பா போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து யூ வில் ரீச் த ஃபைனல் பிளேஸ். அது மாதிரி தான் இந்த லேர்னிங் ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி தான் உங்க மெஷின் லேர்னிங் மாடல் வந்து எரரை மாத்திக்கிட்டே இருக்கும். எரர் குறைக்கணுமா? எரர் கம்மியா இருந்தா தானே உங்களுக்கு மாடல் அக்யூரசி நல்லா இருக்கும். அது எல்லாருக்கும் பேசிக் புரியுதா? ஓகேவா? மாடல் புரியுது மேம். எரர்ஸ். அப்ப நான் எரரை குறைக்கணும், என் லேர்னிங் ரேட்டை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். லேர்னிங் ரேட்டை அதிகமா கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? நம்ம அந்த மலை உச்சி எக்ஸாம்பிள் தான். என்ன ஆகும்? லேர்னிங் ரேட் அதிகமா கொடுத்தா ஃபாஸ்டா போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? விழுந்துருவீங்க, இல்லை வேற எங்கேயாவது போயிடுவீங்க. டைரக்ஷனே மாற்றி போயிடுவீங்க. கரெக்டா? ஸோ அதான் டைவர்ஜென்ஸ். ஸோ லேர்னிங் ரேட் கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்லோவாக ஆகிடும். ரொம்ப ஸ்லோவாகிடும். உங்களால் குயிக்காக போக முடியாது. இப்போ காலையில் ஆரம்பித்து இருட்டுறதுக்குள்ளே போகணும். இருட்டில் உங்களால் அந்த இடத்துக்கு ரீச் ஆக முடியாது. கரெக்டாக ஸ்லோவாகிடும். டூ ஸ்லோ ஆர் டூ ஹை இல்லாமல் இந்த லேர்னிங் ரேட் என்ன பண்ணுன்னா ஆப்டிமல் ட்ரைனிங். கரெக்டாக இந்த வேல்யூஸ் கொடுத்தோன்னா எனக்கு எரர் குறைஞ்சிட்டே வரும், நான் கரெக்டாக ரீச் ஆகிடுவேன் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரரில் தான் கொடுப்பாங்க லேர்னிங் ரேட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேர்னிங் ரேட் வந்து 0 பாயிண்ட் இப்படி தான் இருக்கும். ரொம்ப பெரிய வெளில இருக்காது. 0.03031 இருக்கு. இதுதான் எப்பயுமே ஸ்டார்டிங் வேல்யூவாக கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூ வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஓகே, மாடல் வந்து கன்வெர்ஜ் ஆகவே இல்லை, எனக்கு வந்து அவுட்புட் அக்யூரசி வரவே இல்லை அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க? இந்த 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 இதை வேல்யூ வந்து லேர்னிங் ரேட்டை கொஞ்சம் குறைச்சி பார்க்கலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூ வில் கீப் லேர்னிங் த மாடல். ஸோ மெஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட டீப் லேர்னிங்கில் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்குது. கரெக்டாக? நிறைய ஹிடன் லேயர் இருக்குது. ஒவ்வொரு லேயருக்கும் அவுட்புட் மாறி மாறி போய் வெயிட்டேஜை பேஸ் பண்ணி பயாஸ் ஆட் பண்ணி எல்லாம் கடைசியாக ரீச் ஆகி போகும்போது எனக்கு ஒரு எண்ட் அவுட்புட் வரணும். அது அக்யூரேட்டாக இருக்கணும். அக்யூரசி இல்லைன்னா வேஸ்ட்டு. இதில் அக்யூரசி வரணும்னா எரரை குறைக்கணும். எரரை எப்படி குறைக்க முடியும்? நிறைய ஹைப்பர் பராமீட்டர்ஸ், வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை மாற்றுறது, நம்மளுடைய லேர்னிங் ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் யூ வில் கெட் த அக்யூரசி, ஒரு எரரை குறைக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஹைப்பர் பராமீட்டர்ஸ். இதெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க லேர்னிங் ரேட் எப்படி உங்களுடைய மெஷின் லேர்னிங், உங்களோட டீப் லேர்னிங் மாடலுடைய இதை டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னா, ஒரு மாடலை வந்து எவ்வளோ குயிக்காக லேர்ன் பண்ணணும், இல்லாட்டி எவ்வளோ ஸ்லோவாக லேர்ன் பண்ணுங்கிறத பொறுத்து உங்களுடைய லேர்னிங் ரேட்டு டிட்டர்மைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய எரர்ஸ் நான் குறைக்கணும் அப்படின்னா எவ்வளோ குயிக்காக எரரை குறைக்கணும் அப்படிங்கிறத வந்து லேர்னிங் ரேட்டை பொறுத்து இருக்கு. குயிக்கான எரரை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? தப்பாக கூட வர சான்சஸ் இருக்குது, டைவர்ஜ் ஆகிடும். ரொம்ப கம்மியாக கொடுத்தனாலும் ரொம்ப ஸ்லோவாகிடும். எனக்கு 100க்கு பதிலாக 1000 அது மாதிரி நான் நிறைய பேட்ச் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஐட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது ரொம்ப ஸ்லோவாகிடும். ஸோ ரெண்டுத்துக்கும் இல்லாமல் நான் ஒரு ஆப்டிமலாக ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு அதை பண்ணும்போது எனக்கு வந்து என்னால் அந்த ஸ்பீட் ஆஃப் லேர்னிங்கை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். எவ்வளோ குயிக்காக எரரை குறைக்கலாம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த லேர்னிங் இது மிஸ் டீப் லேர்னிங் மாடலை வந்து ட்ரெயின் பண்ண முடியுங்கிற ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ ஹை லேர்னிங் ரேட் என்ன ஆகும்? ஃபாஸ்ட் ப்ராக்ரஸ் பட் அன்ஸ்டேபிளாக இருக்கும், அவுட்புட்டு டைவர்ஜ் ஆகிடும். லோவர் லேர்னிங் ரேட்னா ஸ்டேபிளாக இருக்கும் பட் ரொம்ப ஸ்லோ ஆகிடும். ரொம்ப நாள் ஓடிக்கிட்டே இருக்கும் உங்கள் அல்காரிதம். அது மாதிரி ஓடுறதுக்கு உங்களுக்கான கம்ப்யூட் பவர் வேணும். கரெக்டாக? ஒரு ஜாப் இப்போ ஓடுது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கம்ப்யூட் பவர் வேணும்? இப்போ நான் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கு, ரொம்ப நேரம் நான் அது பண்ணணும், அதுக்கான கம்ப்யூட் பவர் வேஸ்ட் ஆகும். ஆப்டிமல் லேர்னிங் ரேட் வந்து ஸ்பீடையும் ஸ்டெபிலிட்டியும் பேலன்ஸ் பண்ணும்.
எவ்வளோ ஸ்பீடாக பண்ணணும், அதே சமயத்தில் ஸ்டேபிளாகவும் பண்ணணும். எனக்கு அவுட்புட்டும் கரெக்டாக வரணும், கன்வெர்ஜ் ஆகணும், டைவர்ஜ் ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் ஸ்பீடும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடாது. அதுதான் லேர்னிங் ரேட் வரும். இது எப்படி யூஸ் பண்ணுவோம் ட்ரைனிங்கில்? It's a hyperparameter you must choose. Often tuned by trial and error. நான் சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் வேல்யூ 0.0012 அப்படின்னு மாற்றி கொடுக்கலாம். இல்லாட்டி இதுக்கு வந்து இன்னொரு அட்வான்ஸ்டு மெத்தட் இருக்குது. இது நம்ம அப்புறமா பார்ப்போம். அடாப்டிவ் ஆப்டிமைசர்ஸ்னு இருக்குது. இந்த ஆப்டிமைசர்ஸுங்கிற ஒரு இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே இது பைத்தான் லைப்ரரிஸ் தான். நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம், கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கும் போது ஒரு லைப்ரரி ஆட் பண்ணி பண்ணிடுவோம். இதெல்லாம் ஆடம் ஆரம்ஸ் ப்ராப்ளம் நிறைய வேல்யூஸ், நிறைய டைப் ஆஃப் ஆப்டிமைசர்ஸ் இருக்குது. இந்த ஆப்டிமைசர்ஸை வச்சு இந்த லேர்னிங் ரேட்டை நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் டிக்ரீஸ்ட் ஓவர் டைம் லேர்னிங் ரேட் ஸ்கெடியூல். ஸோ சம்டைம்ஸ் இது டிக்ரீஸ் ஆகும் டைமுக்கு தகுந்த மாதிரி. உங்களுடைய ஸ்பீடையும் ஸ்டெபிலிட்டியும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்களேன், இப்படிதான் ஒரு ஸ்மால் லேர்னிங் ரேட்டாக இருந்தால் என்ன பண்ணும்? requires many updates before reaching the minimum point. நம்மளுடைய எண்ட் கேம் என்னன்னா, எக்ஸாக்டா நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். இதுதான் மலை உச்சி. மலை உச்சியில இருந்து அந்த வேலி பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா, அந்த வேலிக்கு நான் ரீச் ஆகணும். இதுதான் என்னுடைய மினிமல் பாயிண்ட். இந்த கருவில் இந்த மினிமல் பாயிண்ட்டுக்கு நான் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா எடுத்து வச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, thus the small learning rate. So a small learning rate requires many updates before reaching the minimum point. Too high னா என்ன ஆகும்? இங்க ஆரம்பிச்சு இப்படி போய் அப்படி போய் எங்க போறேன்னு தெரியாம கண்ணா பெண்ணான்னு போய் நீங்க அந்த ஆக்சுவலா எக்ஸ்பெக்டடான இந்த மினிமம் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த வேலி பள்ளத்தாக்கு, இங்க வரவே மாட்டீங்க. Too large for a learning rate causes drastic updates which lead to divergent behaviors. கன்வெர்ஜ் ஆகாம டைவர்ஜ் ஆயிடும். ஸோ அதில் என்ன சொல்கிறேன்னா, இந்த லேர்னிங் ரேட்டை கரெக்டாக எடுத்தாதான் இது மாதிரி கரெக்டான ஸ்டெப்பு, ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைவர்ஜும் இல்லை, கரெக்டாக போய் மினிமல் பாயிண்ட்டை ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே புரியுதா? ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நிறைய கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ், லேர்னிங் ரேட், இதை ரெண்டை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. நான் அந்த பிபிடி அனுப்புகிறேன். அடுத்த கிளாஸில் புரியலன்னா எனக்கு திருப்பி புரியல மேடம் சொல்லுங்கன்னா தான் சொல்லித்தர முடியும். ஓகேவா? நான் அசியூம் பண்ணிப்பேன் நீங்கள் கேட்டதை வச்சு எல்லாத்துக்கும் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு. புரியலன்னா வேற ஒரு அனாலஜி, வேற ஒரு எக்ஸாம்பிள் வச்சாது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, பட் இதெல்லாம் ரொம்ப வேகாக இருக்கும், ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. இதுக்கான ரைட்டான பைத்தான் லைப்ரரிஸ் ஆட் பண்ணி டக்குன்னு நம்ம மாடலில் வந்து லேர்ன் பண்ணிக்க போகிறோம். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்டர்வியூலாம் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை மேம். இந்த லிங்க்கை நான் அனுப்பிடுறேன். யூ கேன் யூஸ் இட் ஃபார் ரிவிஷனிங். ஆனால் தயவுசெய்து ரிவிஷன் பண்ணாமல் வராதிங்க, இல்லாட்டி நான் திருப்பி இன்னும் நம்ம நிறைய மாடல் பார்க்க போகிறோம். டீப் லேர்னிங்கில் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. அப்போ நீங்கள் நான் பழசையே பேசிட்டு இருந்தாலும் நம்ம we will never reach. இந்த எக்ஸாம்பிள் மாதிரி தான், அந்த வேல்யூயை நம்மளால ரீச் பண்ணவே முடியாது, அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. நீங்கள் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஏஜென்டிக் ஏஐ வரைக்கும் லேட்டஸ்ட் எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ வீடியோ டர்ன் பண்ணுங்க, ஃபோட்டோ எடுத்துடலாம். we are done for the day. குயிக்கா வீடியோ ஆன் பண்ணுங்க பார்க்கலாம் குயிக்கா.